சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் கறி தான் அம்மா காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி முட்டைகோஸ் பொரியல், சிக்கன் கறி, சிக்கன் 65, அப்பளம் எல்லாம் வறுத்துருந்தாங்க. ஸோ லஞ்ச் வந்து சூப்பராக முடிச்சோம். ஒரு 1:30 போலலாம் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனா டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் பாண்டிச்சேரி கடலும் தாண்ட முடியாது ஈவினிங் ஒரு 5-6 மணி ஆயிடுச்சுன்னா. ஸோ அதுக்குள்ளே பாண்டிச்சேரியை தாண்டினோன்னு தான் பிளான் பண்ணி கிளம்பணும். ஸோ அதே மாதிரி தாண்டியாச்சு. அண்ட் ஃபைசினுக்கும் வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. சீக்கிரமாக போனால் அதெல்லாம் முடிக்கலாம் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் அனுப்புறதுக்கு. எங்களுக்கு ஒரு 4 o'clock போல் பசி வந்துருச்சு. ஸோ இப்போ பாண்டிச்சேரி தாண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டணும். அது தாண்டினா அதுக்கப்புறம் வீடு தான் போய் சேர்ற மாதிரி இருக்கும். இடையில எதுவும் ஷாப்ஸ் இருக்காது. ஸோ இங்கே வந்து சூப்பராக சூட பஜ்ஜி போட்டிருந்தாங்க. நிறைய ஒரு 5-6 வெரைட்டியான பஜ்ஜி. ஸோ அதெல்லாம் வாங்கி வந்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம். அந்த பசிக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈஸியாக கிட்டே போகும்போதே வந்து பார்த்தா கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பராக சில்லுன்னு நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. மழை வரும்னு நினச்சோம். அதே மாதிரி செம்ம மழை. வீட்டுக்கு ரீச் ஆகும் போதெல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சது.